ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் என்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்முடைய வெற்றிக்கு மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது மிக மிக அவசியம் அப்படின்னு நாம நம்புறோம். இன்றைக்கு பக்தர்கள் கோவிலுக்கு போறது கூட இறைவன் கிட்ட இருந்து வரம் வாங்கறதுக்காக தான். நம்மை விடவும் மூத்தவர்கள், பெரியவர்கள், குரு, சந்நியாசி இப்படி யாருக்கிட்டையாவது போய் ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நாம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். நம்ம கஷ்டம் போயிடும், நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்று நம்புறாங்க. அப்படின்றத நமக்கு பாபா புரிய வைக்கிறார். நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா நாம் ஆசீர்வாதத்தை கொடுப்பவர்களாகவும் இருக்கணும். நமக்கு மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது வேலை பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஆசீர்வாதமும் மற்றவர்களுக்கு வேலை பண்ணும். நமக்கு மற்றவர்களுடைய சாபம் வேலை பண்ணோம் அப்படின்னா நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாபமும் வேலை பண்ணும். ஸோ இது ஒரு சக்கரை மாதிரி. நாம் என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்பி வரும். நமக்கு மற்றவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நாம முன்னேறிக்கிட்டே இருக்கணும். நமக்கு சதா அமைதியும் அன்பும் ஆனந்தமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நாமும் இதை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கணும். அதுதான் ஒரே வழி. அதுதான் பரமாத்மா நமக்கு புரிய வைக்கிறாரு. எல்லா ஆத்மாக்களுமே பரமாத்மாவினுடைய குழந்தைகள். ஒரு குழந்தை கஷ்டப்படுறதும் இன்னொரு குழந்தை நல்லா இருக்கிறதும் எந்த தந்தையும் விரும்ப மாட்டார். அதுவும் ஒரு குழந்தையினால இன்னொரு குழந்தைக்கு துக்கம் ஏற்படுவது என்பதை தந்தையால சகித்து கொள்ள முடியாது. அதனாலதான் பாபா சொல்றாரு, குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை வழங்கி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே பாப்தாதாவின் விசேடமான நம்பிக்கையாகும். நாம் ஒவ்வொருத்தருமே முதல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவர்களாக ஆயிடணும். அதுக்கப்புறமா நமக்கு தானாக ஆசீர்வாதங்கள் என்பதும் வரும். ஆனா இங்கேயும் பாபா என்ன சொல்றாருன்னா பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கணும். ஏன்னா இந்த சமயத்துல எல்லோருமே துக்கத்துல இருக்காங்க அப்படின்றப்போ துக்கத்தினுடைய அதிர்வலைகள் தான் வெளியில வரும். அதுவும் நாம அவர்களுடைய துக்கத்துக்கு காரணம் அப்படின்னா எந்த பிறவியில இல்லாம ஏதோ ஒரு பிறவியில நாம் அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்திருந்தோம். அந்த துக்கத்தினால இன்றைக்கும் அவங்க ஒரு துக்கத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த துக்கத்தினுடைய அதிர்வலைகள் நம்மை நோக்கி வரும். அப்ப நாம என்ன பண்றோம்னா துக்கத்தை நாம் உள்ள வாங்கிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்கத்தை நாம உள்ள வாங்கிக்கிட்டு அந்த உணர்வை அனுபவம் பண்ணி அந்த உணர்வினுடைய ஆதாரத்துல நாம நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறோம். யாராவது நம்ம மேல கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்க துக்கத்துல இருக்காங்க, வலியில இருக்காங்க, வேதனையில இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு நமக்கு கிட்ட கோபத்தை காட்டுறாங்க. அந்த கோபத்தை நாம வாங்கிக்கிட்டு அதுல நம்ம பாதிப்பை உணர்ந்து நாமும் வலி அனுபவிச்சு நாமும் வேதனை அனுபவிச்சு நாம் மறுபடியும் அதை கோபமாக வெளிப்படுத்துகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் ஆசீர்வாதங்களுக்கு மாறான விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து நம்முடையதாக நம்ம ஆக்கிக்கிட்டோம். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நமக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரே வழி ஒவ்வொரு ஆத்மாவுமே அதனுடைய
அனாதி ஸ்வரூபத்துல அமைதியும் அன்பும் நிறைந்தவர்கள் தான். ஆனா அதையும் மீறி பல்வேறு பிறவியில பல அனுபவங்களுக்கு ஏற்றாற் போல அவங்களோட சுபாவம் என்பது இருக்கு. அந்த சுபாவத்தினுடைய வெளிப்பாடாக எதிர்மறையான உணர்வுகளை நாம பார்க்கும்போது அதை நாம எடுத்துக்கிறோம். பாபா சொல்றது அதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஆத்மாவினுடைய உண்மையான குணமான அமைதியோ அன்பையோ அதை நாம கிரகிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது. அவங்களுக்கே தெரியாம நாம அவங்க சுபாவத்திலிருந்து நாம எதையும் எடுத்துக்காம அவர்களுடைய உண்மையான குணத்திலிருந்து நாம அதை கிரகித்துக் கொள்வது அப்படின்றதுதான் ஆசீர்வாதங்களை பெறுவது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது அது நம்ம என்று பாப்தாதா சகல திசைகளிலும் உள்ள தனது கவலையற்ற சக்கரவர்த்திகளின் ஒன்று கூடலை பார்த்தார். பாபா நம்மள கவலையற்ற ராஜாவாக பார்க்கிறாரு. இந்த ராஜ ஒன்று கூடல் கல்பம் முழுவதிலும் இந்த வேளையில் மட்டுமே நடக்கும். நீங்கள் ஆன்மீக போதையில் இருப்பதால் நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். ஆன்மீக போதை என்றால் நான் யார், என்னுடைய குணம் என்ன, நான் யாருடையவன், இந்த ஒரு எண்ணம் இந்த ஒரு உணர்வு இருக்கும் பொழுது நாம் ஆன்மீக போதையில இருப்போம். அப்போ நமக்கு எந்த கவலையும் என்பது இருக்காது. சூழ்நிலை பற்றியோ சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சமஸ்காரத்தை பற்றியோ எதை பற்றியுமே எனக்கு கவலை என்பது இருக்காது. நான் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பேன். நீங்கள் காலையில் விழித்தெழும் பொழுது கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். நடக்கும் போதும் அசையும் போதும் செயல்களை செய்யும் பொழுதும் நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தூங்கும் போதும் கவலையற்ற நிலையிலேயே தூங்குகிறீர்கள். நீங்கள் இதை அனுபவம் செய்கிறீர்கள் தானே? நீங்கள் கவலையற்றவர்களா? நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்களா அல்லது இப்படி ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்கள் தானே? பாபாவுடைய நம்பிக்கை நாம் கவலையற்றவர்களாக ஆயிட்டோம் அப்படின்றதுதான். நீங்கள் கவலையற்றவர்கள், அத்துடன் சக்கரவர்த்திகள். நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள். உங்களின் பௌதீக அங்கங்களை ஆட்சி செய்யும் சுய அதிபதிகள். நம்முடைய இந்த 5 புலன்கள், கண்ணு, காது, பேசுறது, உணர்வு, இவை அனைத்துமே இந்த 5 புலன்களும் நாம நினைக்கிற மாதிரி செயல்படக்கூடிய இடத்துல நாம வச்சிருக்கோம் அப்படின்னா நாம் சுயத்தை ஆளக்கூடிய அதிபதிகள், சுயராஜ்ய அதிகாரிகள், கவலையற்ற சக்கரவர்த்திகள். உங்களின் பௌதீக அங்கங்களை ஆட்சி செய்யும் சுய அதிபதிகள். அதாவது உங்களின் சுய ராஜ்ய அதிகாரம் உள்ளது. உங்களிடம் சுய ராஜ்யத்தினுடைய அதிகாரம் இருக்கு. எனவே இத்தகைய ஒன்று கூடல் குழந்தைகளான உங்களுடையது மட்டுமே. உங்களுக்குள் ஏதாவது கவலைகள் உள்ளனவா? ஏதாவது கவலைகள் இருக்கின்றனவா? இது ஏனென்றால் நீங்கள் உங்களின் கவலைகள் எல்லாவற்றையும் தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள். எனவே உங்களின் சுமைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டனதானே? கவலைகள் முடிந்து விட்டன. நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆகிவிட்டீர்கள். அத்துடன் நீங்கள் இந்த விலை மதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்கிறீர்கள். தூய்மையின் ஒளி இயல்பாகவே ஒவ்வொருவரின் தலையிலும் பிரகாசிக்கிறது. கவலையற்றவர்களின் ஒளி கிரீடம் உள்ளது. நீங்கள் எதை பற்றியாவது கவலைப்பட்டால், உங்களுடன் ஏதாவது சுமையை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தால் உங்களின் தலை மீது என்ன தோன்றும் என உங்களுக்கு தெரியுமல்லவா? உங்களின் தலை மீது சுமையினுடைய கூடை வந்துவிடும். தலை பாரமா இருக்கு, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன் பாரமாக இருக்கு? ஏன்னா எண்ணங்களின் மூலமாக நாம கவலைப்படுறோம். என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு நாம நினைக்கிறோம், அதனால கவலைப்படுறோம். அப்போ நம்முடைய கவலை என்பது நம்முடைய தலைமையில நாம தூக்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய சுமையாக இருக்கும். அப்போ பாபா சொல்றாரு, கவலை என்ற சுமையை நாம தூக்கி தலையில வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் கவலை இல்லாத ராஜாக்களாக இருக்க முடியாது. ராஜாவினுடைய அடையாளம் என்ன? ராஜாவினுடைய அடையாளம் தலைக்கு மேல கிரீடம்.
தலைக்கு மேல கிரீடம் அப்படின்னா என்னன்னா, நான் என்னை ஆளக்கூடியவன். நான் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி வச்சுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கேன். அதனாலதான் நான் ராஜாவாக இருக்கேன். என்னுடைய மனநிலை என்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சார்ந்தது அப்படின்றப்போ, நான் எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா நான் ராஜாவா இருக்கேன். நான் அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் உருவாக்கக்கூடிய கவலையினுடைய எண்ணங்கள், பயத்தினுடைய எண்ணங்கள் என்ன அமைதியாக இருக்க முடியல அப்படின்னா, அப்ப என்னுடைய தலைமையில கிரீடம் இல்லை, சுமை என்பது இருக்கு. ஏன்னா நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி இருக்க முடியல. இது ஏனென்றால் நீங்கள் உங்களின் கவலைகள் எல்லாவற்றையும் தந்தையிடம் கொடுத்து விட்டீர்கள். இப்ப ஏதாவது கவலையே இல்லை அப்படின்னா, நான் எப்படி அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி இருக்க முடியுது என்னாலன்னா, நான் ராஜாவாக இருக்கேன் அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்னா, எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிகழ்காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் எனக்கு என்ன நடக்கணும், எனக்கு என்ன நடக்க போகுது, அது எல்லாத்தையுமே நான் பரமாத்மா கிட்ட, என்னுடைய தந்தை கிட்ட நான் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு கவலை என்பதில்லை, அவர் பார்த்துக்குவாரு. எனவே உங்களின் சுமைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டன தானே, கவலைகள் முடிந்து விட்டன, நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆகிவிட்டீர்கள். அத்துடன் நீங்கள் இந்த விலை மதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்கிறீர்கள். தூய்மையின் ஒளி இயல்பாகவே ஒவ்வொருவரின் தலையிலும் பிரகாசிக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் அவ்வளோ தூய்மையாக இருக்கு. மற்றவங்களுக்கு இல்லை, எனக்கே நான் அமைதியை அனுபவம் செஞ்சுக்க போறேன். எனக்கு நானே மகிழ்ச்சியை நான் கொடுத்துக்க போறேன் அப்படின்ற ஒளி என்பது இருக்கு. எனக்கு நானே மகிழ்ச்சியை கொடுத்துக்கிறேன், எனக்கு நானே அன்பை கொடுத்துக்கிறேன், எனக்கு நானே அமைதியை நான் கொடுத்துக்கிறேன். நான் கண்டிப்பாக நான் மற்றவர்களுக்கும் அதை தான் கொடுப்பேன். அதுதான் தூய்மை. ஸோ அந்த தூய்மையினுடைய ஒளி இயல்பாகவே ஒவ்வொருவரின் தலையிலும் பிரகாசிக்கிறது. கவலையற்றவர்களின் ஒளி கிரீடம் உள்ளது. நீங்கள் எதை பற்றியாவது கவலைப்பட்டால், உங்களுடன் ஏதாவது சுமையை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தால், உங்களின் தலை மீது என்ன தோன்றும் என உங்களுக்கு தெரியுமா? உங்களின் தலை மீது சுமையான கூடை என்பது வந்துவிடும். எனவே சிந்தித்து பாருங்கள். கிரீடம் மற்றும் கூடை இரண்டையும் உங்களின் முன்னால் கொண்டு வாருங்கள். நீங்கள் எதை விரும்புவீர்கள்? நீங்கள் கூடையை விரும்புவீர்களா அல்லது ஒளி கிரீடத்தை விரும்புவீர்களா? ஆசிரியர்களே கூறுங்கள். நீங்கள் எதை விரும்புவீர்கள்? நீங்கள் கிரீடத்தையே விரும்புவீர்கள். அப்படிதானே? நீங்கள் உங்களின் பௌதீக அங்கங்களை ஆட்சி செய்யும் சக்கரவர்த்திகள். தூய்மையை நீங்கள் ஒளி கிரீடத்தை அணிய செய்கிறது. உங்களுடைய தூய்மைதான் ஒளி கிரீடத்தை அணிய செய்கிறது. அதனாலதான் எல்லா தேவதைகளுக்கும் பின்னால ஒரு ஒளியினுடைய கிரீடம் என்பது காண்பிக்கப்படுகிறது. ஒளி என்பது லேசானது, மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது. என்னுடைய தலைக்கு மேல இருக்கக்கூடிய பொறுப்பு கிரீடம் என்பது மிகவும் லேசானது. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க வேண்டாம். எஃபர்ட்லெஸ்ஸா என்னால அமைதியா இருக்க முடியும். எஃபர்ட்லெஸ்ஸா எல்லாமே சந்திக்க முடியும். சூழ்நிலைகளை தாண்டி போக முடியும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனாலேயே உங்களின் ஞாபகார்த்தமான உயிரற்ற விக்கிரகங்களில் இரட்டை கிரீடம் காணப்படுகிறது. அதனாலதான் பக்தியில எல்லா தேவி தேவதைகளுக்கும் தலைமையில ஒரு கிரீடம் இருந்தாலும் அவர்களுடைய தலைக்கு பின்னால் ஒரு ஒளி கிரீடமும் காண்பிக்கப்படுகிறது. இதனாலேயே உங்களை ஞாபகார்த்தமான உயிரற்ற விக்கிரகங்களில் இரட்டை கிரீடம் காணப்படுகிறது. துவாபர யுகத்திலிருந்து பல சக்கரவர்த்திகள் ஆகியுள்ளார்கள், பலர் அரசர்கள் ஆகியுள்ளார்கள். ஆனால் எவரும் இரட்டை கிரீடதாரிகள் ஆகவில்லை. எவரும் கவலையற்ற சக்கரவர்த்தியாக, சுயத்தின் அதிபதியாக ஆகவில்லை. ஏனென்றால் தூய்மை சக்தியே உங்களை மாயையை வென்றவராகவும் உங்களின் பௌதீக அங்கங்களை வென்றவராகவும் ஆக்குகிறது. அது உங்களை வெற்றி பெற செய்கிறது. கவலையற்ற சக்கரவர்த்தியின் அடையாளம் அவர் சதா தன்னுடன் திருப்தியாக இருப்பார். கவலையும் வருது, எனக்கு என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற திருப்தி இருக்கும் பொழுது கவலை என்பது இருக்காது.
அத்துடன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார். அவரை அதிருப்திப்படுத்த எந்த ஒரு பேரும் ஒருபோதும் குறைவாக இருக்காது. எங்கே பேறுகள் இல்லாமல் போகிறதோ அங்கே அதிருப்தி ஏற்பட்டுவிடும். எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா அதிருப்தி. எங்கே பேறுகள் இருக்கின்றனோ, எனக்கு என்ன வேணுமோ அது என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னா அங்கே திருப்தி இருக்கும். நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்களா? உங்களையே சோதித்து பாருங்கள். நான் சதா சகல பேறுகளின் சொரூபமாகவும் சதா திருப்தியாகவும் இருக்கிறேனா? இப்படி ஒரு புகழ் உள்ளது. தேவர்கள் அன்றி பிராமணர்களின் பொக்கிஷ களஞ்சியத்தில் எந்தவித குறைவும் இல்லை. பிராமணர்கள் பாபாவினுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையில எந்த குறையுமே இல்லை. திருப்தியே வாழ்க்கையின் மேன்மையான அலங்காரமாகும். அதற்கு பெரும் மதிப்பு உள்ளது. எனவே நீங்கள் திருப்தியான ஆத்மாக்கள் தானே? அத்தகைய கவலையற்ற சக்கரவர்த்தி குழந்தைகளை காண்பதில் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். ஆஹா, எனது கவலையற்ற சக்கரவர்த்திகளே, ஆஹா, நீங்கள் அற்புதமானவர்கள் தானே? பாபன் உள்ள கவலையற்ற சக்கரவர்த்தின்னு கூப்பிடுறாரு, அப்படிதான் பாக்குறாருன்னா அதுவே ஒரு ஆசீர்வாதம். நாம் கவலையற்றவர்களாக இருக்கோம் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதை நாமும் நம்பணும். கவலையற்றிருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் கவலையற்றவர்களா? நீங்கள் எதையிட்டும் கவலைப்படுவது இல்லையே. சில வேளைகளில் சிறிது கவலை ஏற்படுகிறதா? இல்லையா? அது நல்லது. கவலையற்றவர் ஆகுவதற்கான வழிமுறை மிகவும் இலகுவானது. அது சமமே இல்லை. ஒரு வார்த்தையின் வேறுபாடே உள்ளது. இது மிகவும் இலகுவானது. அந்த வார்த்தையானது எனது என்பதை உங்களுடையது என மாற்றுங்கள். எதெல்லாம் என்னுடையதுன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பரமாத்மா கிட்ட உங்களுடையதுன்னு சொல்லிடுங்க. எனது பிரச்சனை, எனது குடும்பம், எனது குழந்தை, எனது சூழ்நிலை அப்படின்னு எனதுன்னு எதெல்லாம் சொல்றோமோ அது எல்லாத்தையுமே அவருடையது, உங்களுடையதுன்னு மாத்திடுங்க. எனது என்ற வார்த்தை உனதுன்னு ஆக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மாற்றம் எல்லாத்தையுமே மாற்றிவிடும். அது என்னுடையது அல்ல, ஆனால் உங்களுடையது. எனவே இதை ஹிந்தி மொழியில் மேரா மற்றும் தேரா என்பதை எழுதும்போது வெறும் ஒரு வார்த்தை மட்டுமே வேறுபாடு ஏற்படுகிறது. ஆனால் இது அத்தகைய வேறுபாட்டை உருவாக்குகிறது. எனவே நீங்கள் எல்லோரும் எனது என்று சொல்பவர்களா அல்லது உங்களுடையது என சொல்பவர்களா? எனது என்பதை உங்களுடையது என நீங்கள் மாற்றிவிட்டீர்களா? பக்தியில எல்லாத்தையுமே இறைவனுக்கு முன்னால நாம கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது வெறும் வார்த்தைகள். எங்க உண்மையிலேயே எனது என்று எதுவும் இல்லை. எல்லாமே உங்களுடையதுதான், உங்களுடைய பொறுப்பு தான், உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்றது நடைமுறையில நாம செய்கிறோமா அப்படின்றத நாம சோதித்து பார்க்கணும். பாபா சொல்றாரு, நீங்கள் இதை செய்யாவிட்டால் இப்போது அதை செய்யுங்கள். எனது எனது என சொல்வது என்றால் ஒரு வேலையாளாக இருப்பது. நான் தான் செய்யணும், நான் தான் செஞ்சாகணும், இது என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் நான் ஒரு வேலையாளாக இருக்கிறேன். சந்தோஷம் இல்லாமல் இருப்பது என்றே அர்த்தம். நீங்கள் மாயையின் வேலைக்காரர்கள் ஆகின்றீர்கள். எனவே நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமற்றவர்களாகவே ஆகுவீர்கள். ஒரு வேலைக்காரனா இருந்தா நிச்சயமா சந்தோஷம் இல்லாம தான் இருப்போம். சந்தோஷமற்றிருத்தல் என்றால் மாயையின் வேலைக்காரர்கள் என்று அர்த்தம். எனவே நீங்கள் மாயையை வென்றவர்கள், மாயையின் வேலைக்காரர்கள்ல. சந்தோஷம் இன்மை என்பது வரும்பொழுது அது வரும். ஏனென்றால் நீங்கள் 63 பிறவிகளாக சந்தோஷம் இல்லாமல் இருப்பதை பயிற்சி செய்துள்ளீர்கள். என்னைக்கும் அழுகிறது அப்படின்றதுதான் சுலபமாக வரும். சூழ்நிலையில துக்கம், கவலை, அழுகை மிக சுலபமாக வரும். அந்த சூழ்நிலையில மகிழ்ச்சியாக இருப்பது, அமைதியாக இருப்பது, ஒண்ணுமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேபிளா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நமக்கு அதற்கான பயிற்சி என்பது இல்லை. பல பிறவிகளாக நாம சந்தோஷம் இல்லாம இருக்கிறது தான் பயிற்சி பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை ருசித்திருக்கிறீர்கள். எனவே அது சில வேளைகளில் வெளிப்படுகிறது. அதனால் பாப்தாதா என்ன கூறினார்? குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். இப்போதும் நீங்கள் ஏதாவது கவலையை எங்கேயாவது ஒரு மூலையில் வைத்திருந்தால் அதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் ஏன் உங்களின் மீது ஒரு சுமையை வைத்திருக்கிறீர்கள்? ஒரு சுமையை வைத்திருக்கும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்துள்ளீர்களா?
தந்தை உங்களுக்கு இதை சொல்வதால் அவருக்கு அந்த சுமையை கொடுத்து உங்களை லேசாக்கிக் கொள்ளுங்கள். அவர் கேட்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்துருங்க, லேசாக ஆயிடுங்க. டபுள் லைட்டாக இருப்பது என்றால் சிறந்ததா, ஒரு சுமையை சுமப்பது சிறந்ததா? நீங்கள் லேசாகவும் ஒளியாகவும் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். எனவே உங்களை மிக கவனமாக சோதித்து பாருங்கள். நீங்கள் அமிர்த வேளையில் விழித்தெழும்போது குறிப்பாக உங்களின் உள்ளுணர்வை, தற்சமயம் உங்களுக்குள் எந்தவித சுமைகளும் இல்லையே என சோதித்து பாருங்கள். நம்மளுடைய ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட்ல என்ன இருக்கு? அதுல கவலை இருக்கு. ஏன்னா எனக்கு இப்படிதான் நடக்கும், எனக்கு தெரியும் இப்படிதான் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்முடைய ஆட்டிடியூடே மாறிடுது சூழ்நிலையில அப்படின்னா அது சுமையினுடைய அடையாளம். அது சோதித்து பார்க்கணும். உள்ளுணர்வு மட்டுமன்றி உங்களின் கனவுகளில் கூட சுமையின் எந்த விதமான அனுபவமும் இருக்கக்கூடாது. நீங்கள் லேசாகவும் ஒளியாகவும் இருக்க விரும்புகிறீர்கள் தானே? எனவே பாபா குறிப்பாக உங்களுக்கு அமிர்த வேளையில் உங்களை சோதிப்பதற்கான இந்த ஒரு வீட்டு வேலையை, ஹோம்ஒர்க்கு கொடுக்கிறாரு. எப்படி சோதிப்பது என உங்களுக்கு தெரியும் தானே? எவ்வாறாயினும் சோதிப்பதுடன் கூடவே வெறுமனே சோதிக்காதீர்கள், அதை மாற்றிக்கொள்ளுங்கள். சோதனை பண்றோம், இந்த எண்ணம் தான் எனக்கு தூக்கம் வராம பண்ணுது, இந்த எண்ணம் தான் எனக்கு மனசை பாரமாக்குது, இந்த ஒரு விஷயம்தான் எனக்கு கவலையை கொடுக்குது அப்படின்னு நாம சோதனை பண்ணி அதை கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்தை மாத்திடணும். ஏனென்றால் பாப்தாதா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்வதை போல் காலத்தையும் உங்களையும் இரண்டையும் பாருங்கள். காலத்தின் வேகத்தையும் உங்களின் வேகத்தையும் பாருங்கள். அதன் பின்னர் நீங்கள் காலத்தை உணரவில்லை என்றும் அது மிக வேகமாக கடந்து சென்று விட்டது என்றும் கூறாதீர்கள். ஒரு சில சுபாவம் பார்த்தோம்னா அந்த சுபாவத்தை பல காலமாக நாம சுமந்து வந்திருப்போம். இன்றைக்கும் அந்த சுபாவம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இவ்வளவு காலமாகியும் அந்த சுபாவத்தினாலதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, அந்த சுபாவத்தினாலதான் மற்றவங்களுக்கு துக்கம் என்று தெரிந்தும் கூட அந்த சுபாவத்தை நாம மாத்திக்கல. அப்படின்றப்ப நாம என்ன சொல்றோம்? காலம் என்பது போயிடுச்சு, ஆனா நான் என்னை மாற்றிக்கொள்ளவில்லை. ஏன் காலமும் இந்த மாற்றமும் ரொம்ப அவசியம் அப்படின்னா, இந்த குறுகிய காலத்திற்குள்ளேதான் என்னுடைய சுபாவ சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் என்னுடைய கர்ம கணக்கை நான் தீர்க்க முடியும். இந்த காலம் போயிடுச்சு, அதுக்கப்புறமா என்னுடைய சுபாவத்தை நான் மாத்திக்கல, நான் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கணுமோ அந்த வாய்ப்பை நான் இழந்துட்டேன், அந்த காலகட்டத்தை நான் தாண்டிட்டேன் அப்படின்னா அது அடுத்த பிறவிக்கு தொடரும். அதனால காலத்துக்குள்ளேயே நான் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் காலத்தை உணரவில்லை என்றும் அது மிக வேகமாக கடந்து சென்று விட்டது என்றும் கூறாதீர்கள். சில குழந்தைகள் இப்போது தமது முயற்சிகள் சிறிது குறைவாக இருந்தாலும் இறுதியில் நாம் அவற்றை வேகமாக்கி விடுவோம் என நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் நீண்ட கால பகுதிக்கான பயிற்சியே இறுதியில் உதவி செய்யும். சக்கரவர்த்திகளாகி இதை பாருங்கள். உங்களில் சிலர் இப்படி ஆகியுள்ளீர்கள், ஏனையோர் அவ்வாறு ஆகவில்லை. நாங்கள் நடக்கின்றோம், நாங்கள் இதை செய்கின்றோம், நாங்கள் சம்பூர்ணமாவோம். நீங்கள் இப்போது நடக்கவோ செய்யவோ கூடாது, பறக்க வேண்டும். பாபா சொல்ற முள்ளுமா செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்முடைய நிலை இப்பொழுது மிக வேகமாக, அதிவேகமாக பறக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு பறக்கும் வேகம் தேவையாக உள்ளது. நீங்கள் இறக்கைகளை பெற்றுவிட்டீர்கள் தானே? நீங்கள் எல்லோரும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் இறக்கைகளையும் தைரியத்தையும் பெற்றுள்ளீர்கள். அத்துடன் உங்களுக்கு தந்தையின் ஆசிர்வாதமும் உள்ளது. உங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் நினைவு இருக்கிறதா? நீங்கள் தைரியமாக ஓரடி எடுத்து வைக்கிறீர்கள், தந்தையிடமிருந்து 1000 அடிகள் உதவியை பெறுகிறீர்கள். எதுக்காக தைரியம்? சூழ்நிலையை நான் சந்திப்பதற்கான தைரியம், சூழ்நிலையை தாங்கிக்கிறதுக்கான தைரியம். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சமஸ்காரம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதிலும் நான் அமைதியாக, அன்பாக, மகிழ்ச்சியாக இருப்பதற்கான தைரியம். இந்த ஒரு அடியை நான் எடுத்து வச்சேன்னா பல அடி, அதாவது அந்த அமைதியும் அன்பும் ஆனந்தமும் நிரந்தரமானதாக ஆவதற்கான பல அடிகளை
எடுத்து வைப்பதற்கு பாபா நமக்கு உதவுகிறார். தந்தை, நீங்கள் தைரியமாக ஒரு அடி எடுத்து வைக்கிறீர்கள். தந்தையிடமிருந்து 1000 அடிகள் உதவியை பெறுகிறீர்கள். ஏனென்றால் தந்தைக்கு குழந்தைகளான உங்களின் மீது தனது இதயத்தில் அன்பு உள்ளது. எனவே தான் நேசிக்கும் குழந்தைகள் சிரமப்படுவதை காண தந்தையால் பொறுத்து கொள்ள முடியாது. அன்பிலே உங்களை மறந்திருங்கள். நீங்கள் சிரமப்படுவது முடிவிற்கு வந்துவிடும். நீங்கள் முயற்சி செய்வதை விரும்புகிறீர்களா? நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள். நீங்கள் 63 பிறவிகளாக அலைந்து கொண்டிருந்தீர்கள். அலைந்து திரிவதுடன் சிரமப்படுவதனால் நீங்கள் களைப்படைந்து விட்டீர்கள். பின்னர் அன்பினால் நீங்கள் அலைந்து திரிவதை தடுப்பதற்காக தந்தை உங்களை 3 சிம்மாசனங்களுக்கு அதிபதிகள் ஆக்கியுள்ளார். உட்காரணும், அவ்வளவுதான். 3 சிம்மாசனத்துல நாம உட்கார்ந்துட்டோம்னா நம்முடைய தேடல், நாம் அலைந்து திரிவது என்பது முடிவுக்கு வந்துடும். அந்த 3 சிம்மாசனங்களையும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவற்றை தெரிவது மட்டுமன்றி நீங்கள் அவற்றின் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களின் அமரத்துவ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். சதா இருக்கக்கூடிய நிலை அது. நீங்கள் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதாவது என்னுடைய நிலை என்பது ஒரே மாதிரியாக ஸ்டெபிலிட்டி, அந்த அமைதி என்பது மேலும் கீழுமாக ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த அமரத்துவ சிம்மாசனத்துல நான் அமர்ந்திருக்கேன். என்ன ஆனாலும் என்னுடைய நிலை என்பது மாறாது. அமைதியான நிலை என்பது மாறாது. இது ஒரு சிம்மாசனம். இரண்டாவது, நான் பாபாவினுடைய குழந்தை, பரமாத்மாவினுடைய குழந்தை. அவருடைய இதயத்துல நான் இருக்கேன். அதனாலதான் அவர் என்ன தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய இதய சிம்மாசனத்துல நான் இருக்கேன். மூன்றாவது, எதிர்காலத்தினுடைய ராஜ்யத்தினுடைய சிம்மாசனம். இந்த 3 சிம்மாசனத்திலும் நான் இருக்கேன் அப்படின்றதை நான் நினைவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதற்காகவும் நான் சிரமப்பட்டு அமைதிக்காக அலைந்து திரிந்து தேட வேண்டிய அவசியம் என்பது இல்லை. பாப்தாதா தனது குழந்தைகள் எல்லோரும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார். உங்களால் கல்பம் முழுவதிலும் இத்தகைய இதய சிம்மாசனத்தை அனுபவம் செய்ய முடியாது. பாண்டவர்களான நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் சக்கரவர்த்திகளா? நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துகிறீர்கள். உங்களின் சிம்மாசனத்தை கைவிடாதீர்கள். நீங்கள் சரீர உணர்வுடையவர் ஆகும் பொழுது சேற்றில் காலடி எடுத்து வைக்கிறீர்கள் என்பதே அர்த்தம். நான் இந்த தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களால என்னுடைய மனசுல எண்ணம் உருவாகுது அப்படின்னா நாம சேத்துல காலை வச்சுட்டோம், சிம்மாசனத்துல இருந்து இறங்கிட்டோம். இந்த சரீரங்களும் சேருதான். ஆனால் நீங்கள் உங்களின் சிம்மாசனங்களில் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் சக்கரவர்த்திகள் ஆகின்றீர்கள். பாப்தாதா குழந்தைகள் எல்லோருடைய முயற்சியின் அட்டவணையிலும் நீங்கள் ஒவ்வொருவரும் 4 பாடங்களிலும் எவ்வளவை அடைந்துள்ளீர்கள் என சோதிக்கிறார். எனவே எந்த அளவிற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் பாப்தாதா உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் எந்த அளவிற்கு சேமித்துள்ளீர்கள் என பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் அட்டவணையிலும் பார்த்தார். எனவே உங்கள் சேமிப்பு கணக்கை சோதித்தார். தந்தை உங்கள் எல்லோருக்கும் சமமான பொக்கிஷங்களையே கொடுத்துள்ளார். கடலாக இருக்கக்கூடியவர், அன்புல, அமைதியில, ஆனந்தத்துல கடலாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் அந்த அன்பு, அமைதி, ஆனந்தம், சக்திகளை, அந்த பொக்கிஷங்களை ஒரே மாதிரி கொடுத்திருக்காரு. அப்ப அந்த பொக்கிஷங்களை நம்ம எவ்வளவு உபயோகப்படுத்தி இருக்கோம், எவ்வளவு அதிகப்படுத்தியிருக்கோம், எவ்வளவு நம்முடைய சேமிப்பு கணக்குல இருக்கு, அதை நம்ம எப்படி இரட்டிப்புக்காக ஆக்க முடியும் அப்படின்னா நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் அவ்வளவுக்கு அது 2 மடங்காக திரும்பி வரும். அப்ப நம்முடைய சேமிப்பு கணக்கு என்பது அதிகமாகிக் கொண்டே. தந்தை உங்கள் எல்லோருக்கும் சமமான பொக்கிஷங்களையே கொடுத்துள்ளார். அவர் எல்லோருக்கும் அதே அளவே கொடுத்துள்ளார். அவர் சிலருக்கு சிறிதளவையும் ஏனையோருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை. இந்த பொக்கிஷங்களை நீங்கள் சேகரிப்பதன் அடையாளம் என்ன? உங்களுக்கு பொக்கிஷங்களை பற்றி தெரியும் தானே? மேன்மையான எண்ணங்களின் பொக்கிஷமே மகத்தான பொக்கிஷமாகும். எண்ணங்களும் ஒரு பொக்கிஷமே. எனவே இது தற்சமயம் மகத்தான பொக்கிஷமாகும். ஏனென்றால் நீங்கள் எதை அடைய வேண்டுமோ, நீங்கள் என்ன ஆசீர்வாதங்களை அடைய விரும்புகிறீர்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் உங்களை மேன்மையானவர்களாக்க விரும்புகிறீர்களோ, இந்த வேளையில் உங்களால் அதை செய்ய முடியும். நமக்கு என்ன வேணும்? எவ்வளோ அமைதி வேணும், எவ்வளோ அன்பு வேணும், எவ்வளோ சந்தோஷம் வேணும், எல்லாத்துலயும் என்ன எனக்கு கிடைக்கணும், எவ்வளவு வெற்றி வேணும், அது எல்லாமே
என்னுடைய எண்ணத்தின் மூலமாக நான் அடைய முடியும். ஆனா அந்த எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, எனக்கு ஒரு எண்ணமாகவும் மற்றவர்களுக்கு வேறு எண்ணமாகவும் இருக்கக்கூடாது. எனக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அது இரண்டுமே நடக்கும். எனக்கு கிடைக்கணும், மற்றவங்களுக்கு இவ்வளவு கிடைக்க கூடாது அப்படின்னா எண்ணங்களினுடைய முரண்பாடு என்ன பண்ணும்னா இரண்டையுமே செய்ய விடாது. அதனால இந்த சமயத்துல எண்ணங்கள் தான் நம்முடைய பொக்கிஷம். நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்போது நிறைய ஆசீர்வாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது இல்லையேல் எப்போதும் இல்லை. உங்களின் எண்ணங்கள் என்ற பொக்கிஷத்தை வீணாக்குதல் என்றால் உங்களின் பேறுகளை வீணாக்குதல் என்று அர்த்தம். அதே போன்று உங்களின் நேரத்தில் ஒரு வினாடியை வீணாக்குதல் என்றால் அது தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தாவிட்டால் நீங்கள் அதிக அளவு இழந்து விடுகிறீர்கள். அத்துடன் கூடவே இந்த ஞானம், நற்குணங்கள், சக்திகள் என்ற பொக்கிஷங்களும் உள்ளன. அத்துடன் ஒவ்வொரு ஆத்மாவிடமிருந்தும் கடவுளிடமிருந்தும் ஆசீர்வாதங்கள் பொக்கிஷங்களாக கிடைக்கின்றன. உங்களின் முயற்சிகளில் மிகவும் இலகுவான விஷயம் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவதாகும். சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷத்தை பெறுங்கள். துன்பத்தை கொடுக்காதீர்கள், துன்பத்தை எடுக்காதீர்கள். நீங்கள் துன்பத்தை கொடுக்கவில்லை தானே என நினைக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் துன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் சந்தோஷம் இல்லாமலேயே இருப்பீர்கள். நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கல, நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா எல்லாரும் எனக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, அப்ப என்ன பண்றது? இப்போ பாபா சொல்றாரு, நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல, அதே நேரத்துல யார் கொடுப்பதையும் என்னுடைய மனதிற்குள் நான் வாங்கிக்கல, என்னுடைய உணர்வாக அதை மாத்திக்கல, என்னுடைய சுபாவமாக அதை நான் வெளிப்படுத்தல அப்படின்னா மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா நான் யாருக்கும் கொடுக்கல, ஆனா மத்தவங்க கொடுக்கறத என்னுடைய மனசுக்குள்ள நான் அப்படியே வச்சிருக்கேன், இறுக பிடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. எப்படி நல்லாசிகள் கொடுப்பது என உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அவற்றை எப்படி பெறுவது என்றும் உங்களுக்கு தெரியுமா? எப்படி நல்லாசிகளை பெறுவது என்றும் கொடுப்பது என்றும் அறிந்தவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. உங்கள் எல்லோருக்கும் தெரியுமா? உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நல்லது. இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கு தெரியுமா? பாராட்டுக்கள். எப்படி நல்லாசிகளை கொடுப்பது? குட் விஷஸை நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எப்படி நல்லாசிகளை கொடுப்பது என்றும் பெறுவது என்றும் அறிந்திருப்பதற்கு பாராட்டுக்கள். எல்லோருக்கும் பாராட்டுக்கள். எப்படி பெறுவது என்பதையும் எப்படி கொடுப்பது என்பதையும் நீங்கள் அறிந்திருந்தால் இதைவிட உங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? தொடர்ந்து நல்லாசிகளை வழங்குங்கள், தொடர்ந்து அவற்றை பெறுங்கள். நீங்கள் சம்பூர்ணமாகி விடுவீர்கள். யாராவது உங்களுக்கு தீய ஆசிகளை வழங்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யாராவது நமக்கு சாபத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம்? நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்வீர்களா? யாராவது உங்களுக்கு தீய ஆசிகளை வழங்கினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவற்றை பெற்றுக்கொள்வீர்களா? இதை நினைத்து பாருங்கள். நீங்கள் அந்த தீய ஆசிகளை பெற்றுக்கொண்டால் உங்களுக்குள் சுத்தம் இருக்குமா? தீய ஆசிகள் என்பது தீயது தானே. நீங்கள் அவற்றை உங்களுக்குள் எடுத்துக்கொண்டால் அதன் பின்னர் உங்களுக்குள் சுத்தம் இருக்காதல்லவா? சிறிதளவு குறைபாடு எஞ்சியிருந்தாலும் நீங்கள் முழுமை அடைய முடியாது. யாராவது பழுதடைந்த எதையாவது உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அதை வாங்கிக் கொள்வீர்களா? யாராவது உங்களுக்கு மிகவும் அழகான ஆனால் அழுகிய பழத்தை கொடுத்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் அதை பெறுவீர்களா அல்லது இல்லையா? அல்லது அது நல்லது, நீங்கள் அதை கொடுத்திருக்கிறீர்கள் என சொல்வீர்களா? யாராவது தீய ஆசிகளை கொடுக்கும் பொழுது உங்களின் மனதில் அவற்றை உள்ளெடுக்க அனுமதிக்காதீர்கள். மற்றவங்க கொடுத்தது கஷ்டம், துக்கம், வலி, வேதனை தெரியும், அதை ஏன் மனதிற்குள்ளேயே வச்சிருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்கிறாரு. அது ஏன் அது கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதை எடுத்துக்கிட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சிருக்கோம்? அதை நினைச்சு ஏன் வருத்தப்படுறோம்? அதை ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? அதை எடுத்துக்காதீங்க. அதை உடனுக்குடனேயே வெளியேற்றி விடுங்கள், மறந்துடுங்க. அவை தீய எண்ணங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதனால் அந்த தீய ஆசிகளை உள்வாங்காதீர்கள்.
இல்லாவிட்டால் அவை ஒரு குறைபாடு ஆகிவிடும். அதனால் இந்த வருடம், இந்த பழைய வருடத்தில் இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ளன. உங்களின் இதயத்தில் திடமான எண்ணத்தை கொண்டிருங்கள். எப்போதும் உங்களின் மனதில் எவருக்காவது தீய எண்ணங்கள் இருக்குமாயின் அவற்றை நீக்கிவிடுங்கள். பின்னர் நாளையிலிருந்து ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறது என்பது மட்டும்தானா, அல்லது நீங்கள் அதை செய்யவும் போகிறீர்களா? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறது, ஆனால் இதை செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் என்னதான் நடந்தாலும் நீங்கள் அதை செய்ய வேண்டும். இதை நாம செய்யறோம். என்ன ஆனாலும் நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன். மற்றவங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் அதுலேருந்து நான் ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். சாபத்தை நான் உள்வாங்கிக்கிறது இல்லை அப்படின்னு செஞ்சாகணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. என்ன நடந்தாலும் இதைதான் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்துங்கள். நீங்கள் அதை செய்யவே வேண்டும். இன்று வந்துள்ள அன்பான மற்றும் ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் எல்லோருக்கும் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். முதல் தடவை வந்திருப்பவர்கள் நல்லது. நீங்கள் எல்லோரும் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறீர்கள். வந்துள்ள அன்பான ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் எல்லோரையும் பாப்தாதா பாராட்டுகிறார். நீங்கள் ஒத்துழைப்பதனால் அன்பாகவும் இருக்கிறீர்கள். எவ்வாறாயினும் இன்று நீங்கள் மேலும் ஓரடி எடுத்து வைத்து தந்தையின் வீட்டிற்கு, அதாவது உங்களின் வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். எனவே வீட்டுக்கு வந்ததற்கு பாராட்டுக்கள். நல்லது. வந்திருக்கும் அன்பான ஒத்துழைக்கும் ஆத்மாக்களான நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் என நினைக்கிறீர்களா? நீங்கள் இதை கருத்தில் கொள்கிறீர்களா? உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கிறதா? அன்பான ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் எல்லோரும் தைரியத்தை பேணி உதவியை பெற்றுக் கொள்வீர்கள் என நினைப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. அப்படி என்றால் நீங்கள் சம்பூர்ணமாகவும் ஆகுவீர்கள். பாராட்டுக்கள். நீங்கள் ஒழுங்கான ஒரு இறை மாணவனாக இருந்தால் இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்கள் முதல் தடவையாக பாப்தாதாவை சந்திக்க வந்திருந்தாலும், நீங்கள் உங்களை ஒரு பிராமணனாக, ஒரு ஒழுங்கான மாணவனாக கருதினால், நீங்கள் இதை செய்ய வேண்டும் என நினைத்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். ஆசீர்வாதத்தை கொடுப்பது, ஆசீர்வாதத்தை எடுப்பது. நீங்கள் இதை செய்வீர்களா? ஆசிரியர்களான நீங்கள் உங்களின் கைகளை உயர்த்துகிறீர்களா? கேபினில் அமர்ந்திருப்பவர்கள் தமது கைகளை உயர்த்துகிறார்கள். இல்லை, தாம் சதா நல்ல ஆசைகளை கொடுக்கிறோம் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் இப்போது இதை செய்ய வேண்டும். என்னதான் நடந்தாலும் தைரியத்தை வையுங்கள். இந்த திடமான எண்ணத்தை கொண்டிருங்கள். தீய எண்ணங்களின் ஆதிக்கம் இருந்தாலும் 10 மடங்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த ஆதிக்கத்தை முடித்து விடுங்கள். ஒரு தீய எண்ணத்தின் ஆதிக்கத்தை 10 மடங்கு நல்லாசைகளால் குறைத்து விடுங்கள். அப்போது உங்களுக்கு தைரியம் ஏற்படும். உண்மையில் உங்களுக்கே இழப்பு ஏற்படுகிறது. மற்ற நபர் தீய ஆசைகளை கொடுத்துவிட்டு சென்று விடுவார். ஆனால் அந்த தீய எண்ணங்களை ஒருவர் உள்ளெடுத்தால் யார் துன்பத்தை அனுபவிப்பார்? அவங்க கொடுத்துட்டாங்க, சத்தம் போட்டுட்டாங்க, கோவப்பட்டுட்டாங்க, போயிட்டாங்க. அதை நம்ம உள்ள வாங்கிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்ன்றது நம்முடைய கையில இருக்கு. யார் துக்கப்படுறாங்க, யார் வலி வேதனையும் படுவாங்கன்னா, யார் உள்ள வாங்கிக்கிறாங்களோ அவங்க அந்த துன்பத்தை அனுபவிப்பாங்க. அதனால் அதை பெற்றுக்கொள்பவர் அதிகமான துன்பத்தை அனுபவிப்பார். அதை கொடுப்பவர் கவனஈனமாக கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அதை பத்தி அவங்க கவலைப்படல. சொன்னதை சொல்லிட்டாங்க, செஞ்சதை செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா அதை எடுத்துக்கிட்டவங்க பல காலமாக தன்னுடைய மனதில் அதை சுமையாக வச்சுக்கிட்டு வலி வேதனையோட இருப்பாங்க என்று பார்த்தாதா குறிப்பாக உங்களுக்கு தனது இதயத்தின் ஆசையை பற்றி கூறுகிறார். நீங்கள் இந்த தேசத்தையோ அல்லது வெளிநாடுகளையோ சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது ஒத்துழைக்கும் ஆத்மாவாக இருந்தாலும் பாப்தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு ஆசையை கொண்டிருக்கிறார். ஒத்துழைக்கும் ஆத்மாக்களுக்கும் அறிமுகத்தை கொடுத்துள்ளார்கள். ஒத்துழைக்கும் ஆத்மாக்களும் அறிமுகத்தை பெற்றுள்ளார்கள். பரமாத்மாவினுடைய பாபாவினுடைய அறிமுகத்தை பெற்றுள்ளார்கள். நீங்கள் அறிமுகத்தை பெற்றிருப்பதனால் அந்த அறிமுகத்தின் ஊடாக நீங்கள் ஏதாவது ஒரு பேற்றினை அனுபவம் செய்ய வேண்டும். எனக்கு பரமாத்மாவினுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக அது மூலமாக ஏதாவது ஒரு அனுபவத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை நான் அனுபவம் பண்ணணும்.
அந்த அறிமுகத்தினூடாக நீங்கள் ஏதாவது பேச்சினை அனுபவம் செய்ய வேண்டும். எனவே பாப்தாதாவின் ஆசையானது ஒவ்வொரு குழந்தையும் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்பதே ஆகும். ஏன்னா இன்னொரு குழந்தைக்கு துக்கம் என்பது பரமாத்மாவுடைய மற்றொரு குழந்தையால தான் வருது. ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த குழந்தையுமே துக்கத்தை அனுபவம் செய்யலாம். எனவே பாப்தாதாவின் ஆசையானது ஒவ்வொரு குழந்தையும் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்பதேயாகும். உங்களின் ஆசீர்வாத கணக்கில் நீங்கள் விரும்பிய அளவை தொடர்ந்து சேமியுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் நீங்கள் எத்தனை ஆசீர்வாதங்களை சேகரித்து சேமிக்கிறீர்களோ அந்த அளவிற்கே உங்களால் நீங்கள் பூஜைக்கு தகுதி வாய்ந்தவராகும் பொழுது ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். நாம சேர்த்து வச்சாதான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எவ்வளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன், எப்படி சேர்க்க முடியும்? மற்றவங்க கொடுத்தா சேர்க்க முடியும். மற்றவங்க எப்படி கொடுப்பாங்க? நான் எவ்வளவு கொடுக்குறேனோ அதை விட இரட்டிப்பு எனக்கு கிடைக்கும். பாபா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். அது நம்முடைய சேமிப்பு கணக்குல போகும். அப்போ நான் மற்றவருடைய துக்கத்தை போக்கக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது பூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆக முடியும். இந்த வேளையில் மட்டும் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக இருக்கக்கூடாது. நீங்கள் துவாபர யுகத்திலிருந்து தொடங்கி பக்தர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். எனவே நீங்கள் இத்தகைய ஆசீர்வாதங்களின் களஞ்சியத்தை சேமிக்க வேண்டும். நீங்கள் ராஜரீகமான குழந்தைகள் தானே? பாப்தாதா குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவரையும் அரசனாக போகின்றவராகவே பார்க்கிறார். நீங்கள் எதிலும் சளைத்தவர்கள் இல்லை. நல்லது. பாப்தாதாவின் ஆசை கீழ்கோடிடப்பட்டதா? ஸோ பாபா நம்ம கிட்ட என்ன விரும்புறாரு அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கிட்டோமா? இதை செய்தவர்கள் நீங்கள் இதை செய்து விட்டீர்கள் என காட்டுவதற்கு உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. 6 மாதங்களுக்குள் செய்வதற்கென பாப்தாதா உங்களுக்கு கொடுத்த இந்த ஹோம்ஒர்க் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆசிரியர்களே, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? புது வருடம் விரைவில் ஆரம்பமாகிவிடும். எனவே இந்த மாதத்தில் பாப்தாதா உங்களின் திட சங்கல்பமான எண்ணத்தின் பெருபேற்றை பார்ப்பார். 6 மாதங்களில் செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் வேறுபட்டது. ஆனால் பாபா 1 மாதத்திற்கான இந்த திட சங்கல்பமான எண்ணத்தின் பெருபேற்றை பார்ப்பார். நான் என்ன ஆனாலும் மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதம் மட்டுமே கொடுப்பேன் அப்படின்ற அந்த திட சங்கல்பம், அந்த திடமான எண்ணத்தினுடைய பலனை பாபா பார்ப்பார். 6 மாதங்களில் செய்ய வேண்டிய வீட்டு வேலை வேறுபட்டது. ஆனால் பாபா 1 மாதத்திற்கான இந்த திட சங்கல்பமான எண்ணத்தின் பெருபேற்றை பார்ப்பார். இது சரிதானே? ஆசிரியர்களே, 1 மாதம் ஓகேயா? பாண்டவர்களே, இது ஓகேயா? நல்லது. முதல் தடவையாக மதுவனத்திற்கு வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. பாப்தாதா எப்போதும் புதிய குழந்தைகளை விரும்புகிறார். எவ்வாறாயினும் எப்படி ஒரு மரத்தின் புதிய இலைகள் பறவைகளால் மிகவும் விரும்பப்படுகிறதோ அதே போல மாயையும் புதிய குழந்தைகளை மிகவும் விரும்புகிறார். அதனால் புதியவர்களான நீங்கள் எல்லோரும் உங்களின் புதுமையை சோதித்து பாருங்கள். என்று நான் என்னில் என்ன புதுமையை கொண்டு வந்தேன் என்று நான் குறிப்பாக எனக்குள் என்ன விசேடமான நற்குணத்தை அல்லது விசேடமான சக்தியை கிரகித்தேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்? எந்த ஒரு குணத்தை நான் உபயோகப்படுத்தினேன்? எந்த ஒரு சக்தியை நான் என்ன நடந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் நான் உபயோகப்படுத்தினேன்? அதை சோதனை பண்ண சொல்றாரு. நீங்கள் தொடர்ந்து உங்களை சோதித்து இந்த முறையில் உங்களை பலசாலியாகவும் முதிர்ந்தவர்களாகவும் ஆக்கினால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். ஒவ்வொரு சக்தியையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுல நான் ஸ்ட்ராங் ஆகணும், பலசாலி ஆகணும், அதுல நான் மெச்சோர்டு ஆகணும். அப்புறம் அது எனக்கு பாதுகாப்பு. அது வாழ்வீச்சா இருந்தாலும் சரி, எந்த ஆயுதமாக இருந்தாலும் சரி, பல முறை நான் அதை ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா அதுல நான் மாஸ்டர் ஆயிட்டேன் அப்படின்னா என்னை யாராலும் தாக்க முடியாது. நீங்கள் அமரர்களாக இருப்பீர்கள். எனவே அமரர்களாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக அமரத்துவ அந்தஸ்தை அடைய வேண்டும். நல்லது. அமரராக இருப்பது அப்படின்றால் அழிவற்றவராக இருப்பது. அழிவற்றவராக இருப்பது அப்படின்னா என்னுடைய நிலை என்பது மாறாமல் இருப்பது. என்னுடைய அமைதி என்பது அழியாதது. யாராலும் அதை அழிக்க முடியாது. யாராலும் அதை கீழே கொண்டு வர முடியாது. என்னுடைய மகிழ்ச்சியும் கூட அப்படிதான். யாராலையும் அதை தடை செய்ய முடியாது. என்னுடைய அன்பும் அப்படிதான். யார் என்ன பண்ணாலும் அவங்களுக்கான அன்பு என்பது என்னிடமிருந்து மாறவே மாறாது. அப்படிப்பட்ட நிலை அமரத்துவ நிலை.
சகல திசைகளிலும் உள்ள கவலையற்ற சக்கரவர்த்திகளான உங்கள் எல்லோருக்கும், சதா ஆன்மீக போதையுடன் இருக்கும் மேன்மையான ஆத்மாக்கள் எல்லோருக்கும், சதா தமது பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரிக்கும் தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கும், ஒரே வேளையில் 3 வழிமுறைகளாலும் சேவை செய்யும் மேன்மையான சேவையாளர் குழந்தைகளுக்கும், பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் பல 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 மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். நாமும் நம்முடைய இனிய பாபாவிற்கு அன்பு நினைவுகளும் நமஸ்தேயும் சொல்லணும். ஆசிர்வாதம். நீங்கள் ஜடப்பொருளை வென்றவராகி உங்களின் சக்திகள் எல்லாவற்றையும் ஒத்துழைக்க செய்து உங்களின் கட்டளைகளின் படி செயல்பட செய்வீர்களாக. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு ஜடப்பொருள். அதற்கு உயிர் கிடையாது. ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளை, அந்த சூழ்நிலையை என்னுடைய சக்திகளின் மூலம் என் மேல எந்த பாதிப்புகளும் ஏற்படுத்தாமல் நாம பார்த்துக்க முடியும். எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வேலையால் ஜடப்பொருளை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அது இயற்கையாக இருந்தாலும் சரி, சுற்றி இருப்பவர்களுடைய சுபாவ சமஸ்காரமாக இருந்தாலும் சரி, நான் எதிர்பார்க்கின்ற இல்லை எதிர்பாராமல் வருகின்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே எனக்கு கட்டுப்பட்டது. ஏன்னா ஜடப்பொருளை வென்றவர்களாக இருக்கும் ஆசிர்வாதத்தை கொண்டுள்ள குழந்தைகளிடம் சகல சக்திகளும் உள்ளன. என்கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு. சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய சக்தி, தாங்கிக்கிற சக்தி, அதிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய சக்தி, அதை தாண்டி போகக்கூடிய சக்தி, தீர்மானிக்கக்கூடிய சக்தி, பகுத்தறியக்கூடிய சக்தி, அதோட ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சக்தி, இப்படி எல்லா சக்திகளுமே இருக்கு. அப்படின்றதுனால சூழ்நிலை என்பது எனக்கு மாஸ்டர் ஆக முடியாது. சூழ்நிலை எனக்கு கீழே தான் இருக்கும். சூழ்நிலை என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே தான் இருக்கும். அத்துடன் ஜடப்பொருள் அவர்களின் வேலையாளாக அவர்களின் கட்டளைப்படி நடக்கும். அவை தேவைப்படும் எந்த வேளையிலும் ஒத்துழைக்கும். எவ்வாறாயினும் ஜடப்பொருளை வென்றவராக இருப்பதற்கு பதிலாக கவனஈனம் என்ற தூக்கத்தில் கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிட்டோம்னா, தற்காலிகமான பேர்களை கொண்டிருப்பதன் போதையில் அல்லது வீணான எண்ணங்களின் நடனத்தின் போதையில் நீங்கள் உங்களின் நேரத்தை வீணாக்கினால் உங்களின் சக்திகள் உங்களின் கட்டளைப்படி செயல்பட மாட்டாது. இப்போ பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுல கவனம் போயிடுச்சு அப்படின்னா, இந்த நேரத்துல வீணான எண்ணங்களை நான் உருவாக்குறேன். இந்த நேரத்துல நான் கொஞ்சம் சந்தோஷப்படணும். இந்த நேரத்துல எனக்கு இப்போ இது வேணும். இப்போ நான் நினைச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கணும். நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்தணும். எனக்கு இப்போ என்ன நடக்குதோ அதான் முக்கியம். அதுல என்னுடைய கவனம் போயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய சக்திகளை நான் உபயோகப்படுத்த மாட்டேன். அப்படின்னா இப்போ எனக்கு நடக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த போதையில போயிட்டோம் அப்படின்னா, வீணான எண்ணங்களும் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சக்திகள் நாம சொல்றதை கேட்காது. ஏன்னா நாம் அதை உபயோகப்படுத்தல. எங்க தேவையோ அங்க அதை நாம ஸ்ட்ராங்கா உபயோகப்படுத்தல. அப்புறமா சக்தி அது நமக்கு உபயோகப்படாது. கொஞ்சம் சூழ்நிலை என்பது தீவிரமாக போயிடுச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு அதை தாங்கிக்கணும் அப்படின்னா முடியாது. இப்போ நான் பொறுத்துக்கணும் அப்படின்னா முடியாது. இப்போ நான் அதுல இருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் பண்ணணும்னா அதுவும் சாத்தியம் இல்லை. ஸோ அதனால அந்த நேரத்துல ப்ரெசண்ட்ல எனக்கு ஒரு தற்காலிகமான வெற்றி போதும், இப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் போதும் அப்படின்னு நாம நினைக்காம, வீணான எண்ணங்களையும் நாம தவிர்த்து விட்டு, இந்த சமயத்திலும் நம் மீது நாம் கவனம் வச்சு, நம்முடைய மனம் புத்தி மேல கவனம் வச்சு, எண்ணங்கள் மேல கவனம் வச்சு, என்னுடைய புலன்களுக்கு ராஜாவாக நான் இருந்து, மனநிலை என்பது சீராக இருப்பதுல கவனம் வச்சு, எல்லா சக்திகளையும் உபயோகப்படுத்துறதுல மட்டுமே நாம கவனத்தை வைக்கணும். கொஞ்சம் கூட இதுல கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது.
ஆகவே அனைத்திற்கும் முதலில் பிரதானமான சக்திகளை சோதித்து பாருங்கள். சிந்திக்கும் சக்தி. நான் எண்ணங்களை உருவாக்குறேன். நான் தான் உருவாக்குறேன். எந்த எண்ணத்தை உருவாக்கணும்? அது என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நான் கவலை நிறைஞ்ச எண்ணத்தையோ இல்ல பயம் நிறைந்த எண்ணத்தையோ அல்லது துக்கத்தை கொடுக்கக்கூடிய எண்ணத்தையோ நான் உருவாக்க கூடாது. அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கக்கூடிய எண்ணத்தை தான் நான் உருவாக்கணும். அதற்கான சக்தி என்னிடம் இருக்கு. ஸோ சிந்திக்கிற சக்தியில மிக கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது தீர்மானிக்கக்கூடிய சக்தி. நான் அமைதியாக இருக்கணும். எந்த நேரத்திலும் அமைதியினுடைய நிலை என்பது கீழே வரக்கூடாது. அன்பாக இருக்கணும். ஸோ தீர்மானிக்கும் சக்தியும் என்கிட்ட இருக்கு. அதுக்கடுத்து சமஸ்காரங்களினுடைய சக்தி. எண்ணத்தை உருவாக்குறேன். அந்த எண்ணத்தினுடைய ஆதாரத்துல தீர்மானிக்கிறேன். எதை நான் தீர்மானித்தேனோ அதையே நான் வெளிப்படுத்துகிறேன். எண்ணம் அமைதியாக இருக்கணும்னு இருக்கு. தீர்மானமும் எடுத்தாச்சு நான் அமைதியா தான் இருப்பேன்னு. ஆனா வார்த்தைகள் மூலம் வெளிப்படும் பொழுது கொஞ்சம் இரிட்டேஷன், கொஞ்சம் கோபம், கொஞ்சம் கவலை, பயம் வந்துடுச்சு அப்படின்னா சமஸ்காரம் என்பது பழசு வெளியே வந்துடுச்சு. அப்போது வேலை பண்ணாது. இந்த மூணுமே ஒன்றாக இருக்கணும். நான் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அமைதியாகவே இருக்கணும்ன்ற முடிவெடுக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள், பார்வை, உணர்வு, செயல்படும் விதம், மற்றவங்க கிட்ட பேசுற விதம், மற்றவங்களை நடத்துற விதம், இது எல்லாத்துலேயும் அமைதி என்பது வெளிப்படணும். அப்போ இது மூன்றுமே ஒன்றாக இருந்தது அப்படின்னா நான் சூழ்நிலைக்கு, இயற்கைக்கு மாஸ்டரா இருக்கேன். சுயத்திற்கு ராஜாவாக இருக்கேன். என்னுடைய சக்திகளை என்னால பயன்படுத்த முடியுது அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம். தொடர்ந்து பாப்தாதாவின் புகழை பாடுங்கள். நீங்கள் நற்குணங்களின் ஸ்வரூபம் ஆவீர்கள். எனக்குள்ள எல்லா நற்குணங்களும் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி. என்னுடைய தந்தை யாரு? பரமாத்மா. அமைதியினுடைய கடல். நான் அமைதியினுடைய ஸ்வரூபம். அவர் அன்புல கடலா இருக்காரு. அவருடைய குணங்களை நாம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அன்புல கடலாக இருக்கக்கூடியவருடைய நினைவுல நான் இருக்கேன். எனக்குள்ள அன்பு என்பது நிறையும். எனக்கு யார்கிட்ட இருந்து அன்பு தேவையில்லை. என்னால எல்லோருக்குமே அன்பை கொடுக்க முடியும். அவ்வளவு என்கிட்ட நிறைஞ்சிருக்கு. நான் ஆனந்த கடலினுடைய குழந்தை. என்னுடைய தந்தை பரமாத்மா ஆனந்தத்துல கடலாக இருப்பவர், சக்திகள்ல கடலாக இருக்கக்கூடியவர், கருணையில கடலாக இருக்கக்கூடியவர், எல்லாத்துலயும் அவர் கடலாக இருக்காரு. அப்படின்னா அவருடைய குழந்தையான நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன் அப்படின்றது தானாகவே நமக்கு வந்துடும். நாம் அந்த நற்குணங்களினுடைய ஸ்வரூபம் ஆயிடும். ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் இருந்து சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். நானும் என்னுடைய தந்தையும் ஒன்றாக இணைஞ்சிருக்கும். கம்பைன்டு ஸ்வரூபத்துல இருக்கும். ஒன்றிணைந்த சேவை இல்லாமல் வெற்றி என்பது சாத்தியமில்லை. நீங்கள் சேவை செய்வதற்காக எங்கேயாவது சென்று விட்டு திரும்பி வந்ததும் மாயை வந்தது, அல்லது உங்களுக்கு மனநிலை சரியில்லை, அல்லது உங்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது என நீங்கள் சொல்வதாக இருக்கக்கூடாது. ஆகவே இதை அண்டர்லைன் செய்யுங்கள். சேவையில் வெற்றியும் சேவையில் விரிவாக்கமும் சுயத்துடன் மற்றவர்களுக்கான ஒன்றிணைந்த சேவையாலேயே ஏற்படும். எனக்குள்ள மாற்றம் வரணும், நான் மற்றவர்களுக்கும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அதற்கு ஒரே வழி நானும் பரமாத்மாவும் ஒன்றிணைந்த ரூபத்துல நாம செயல்படுகின்றோம் அப்படின்ற உணர்வு என்பது இருக்கும். ஓம் சாந்தி.